என்றும் நேசம்னி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இறால் தொக்கு தாங்க பண்ணியிருக்கிறோம். சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணி அசத்தியிருக்கேங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 3 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பாருங்கள், 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கிறேன், 3 கிராம்பு சேர்த்துருக்கிறேன், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 பல்லாரி வெங்காயத்தை, சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயத்தை வெட்டி சேர்த்துருக்கேங்க. இந்த வெங்காயத்தை அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டேவும் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூனுக்கு, நல்லா பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே வீட்டில் அரைச்ச மசாலா பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1/4 கிலோ இறாலை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த இறாலை இப்போ சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மசாலாவோடு சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தக்காளி பழத்தை சேர்த்துட்டு தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தேங்காய் பேஸ்ட்டில் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் மட்டும் சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 8லேருந்து ஒரு 9 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சா நம்மளுக்கு சூப்பராக இறால் தொக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க. கொஞ்சமாக மல்லிச்செடி மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கமன்னு சும்மா இறால் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இன்றைக்கி எங்களுக்கு எங்கள் அண்ணி தான் வச்சு கொடுக்குறாங்க இறால் தொக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக வச்சுருக்காங்க. நான் அப்போதையே டேஸ்ட் பார்த்துட்டேன். உப்பு காரம் எல்லாமே செம்மையாக இருக்குது. இதுபோல் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லோருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.